ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நான் ஒரு லைனிங் குர்த்தி கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் தான் காமிக்க போகிறேன். இது வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தவங்களுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுக்குறேன். அவங்க யாருன்னா என்னோடய சிஸ்டர் தான். அண்ட் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் யாருக்காச்சும் ஸ்டிச் பண்ணி கொடுக்குறப்ப என்ன ஃபீலிங் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து ரொம்பவே நர்வஸாக இருந்துச்சு. ஏன்னா அவங்களுக்கு எப்படி இது வந்து ஃபிட் ஆக போகுது, கம்ஃபர்டபுளாக இருக்குமா இருக்காதா அப்படின்ட்டுலாம் யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ இப்போ டிலே பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஃபர்ஸ்ட் வந்து இங்கே லைனிங் மெட்டீரியலில் தான் ஃபர்ஸ்ட் நான் மார்க்கிங் பண்ணி கட் பண்ண போகிறேன். இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து பாப்லின் மெட்டீரியல். அதை வந்து முதல்ல நம்ம 4 ஃபோல்டு வந்து பண்ணிக்கலாம். அண்ட் ஒரு டேபிள் மேலே ஒரு சைடு வந்து ஒரு ஃபோல்ட் எட்ஜ் அண்ட் 2 வந்து ஓப்பன் எட்ஜ் இருக்கும். இன்னொரு சைடு வந்து 2மே ஃபோல்ட் எட்ஜ் இருக்கும். அந்த 2 ஃபோல்ட் எட்ஜ் இருக்கிற பக்கம் வந்து நம்ம சைடு வர மாதிரி ஒரு டேபிள் மேலே லே பண்ணிக்கலாம். இங்கே நான் வந்து கம்ப்ளீட்டாக எல்லா மெஷர்மெண்ட்ஸும் ஒரு குர்த்திலேருந்து தான் நான் எடுக்க போகிறேன், அளவு குர்த்திலேருந்து. அது வந்து ப்ராப்பர் ஃபிட் எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்த ஒரு குர்த்தி. ஸோ நெக்கோட விட்த் எதுவுமே நான் சேஞ்ச் பண்ணல, அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கிறேன். நான் வந்து இந்த மார்க்கிங் பண்ணுறப்போ எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட் ப்ளஸ் 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா வந்து கொடுக்குறேன் ஸ்டிச்சிங்க்காக. இதுவே வந்து நம்ம சைட் சீம்க்கு வந்தோம் அப்படின்னா நான் வந்து 1 இன்ச் வந்து எக்ஸ்ட்ராவாக கொடுக்குறேன் சைட் சீம்க்காக. இப்போ எல்லாமே மார்க் பண்ணதுக்கப்புறம் ஆர்ம் ஹோல் வந்து மார்க் பண்ணணும். இந்த மெத்தட் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து நம்ம எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட்டுக்கு தள்ளி 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா கொடுத்தோம் இல்லையா, அதை வச்சு நம்ம ஒரு பாக்ஸ் போட்டுட்டு கர்வ் வந்து நார்மலாக போடுற மாதிரி நம்ம போட்டு ஆர்ம் ஹோல் வந்து கட் பண்ணிட்டா ரொம்பவே பெட்டராக இருக்கும். ஏன்னா நான் வந்து எண்டில் அதுதான் பண்ணேன். இது வந்து நான் பண்ண ஒரு மிஸ்டேக். அது வந்து எனக்கு கொஞ்சமாக வந்து மிஸ்டேக் வந்து ப்ராப்ளம் ஆச்சு. ஸோ அதை வந்து நான் எண்டில் கரெக்ட் பண்ணதுக்கப்புறம் தான் ப்ராப்பர் ஃபிட்டிங் வந்து கிடச்சிச்சு. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து நம்ம செப்பரேட் பண்ணிக்கலாம். கட்டிங் பண்ணுறப்ப வந்து ஃப்ரண்ட் நெக் அண்ட் பேக் நெக் எப்போவுமே லாஸ்ட்டில் தான் வந்து கட் பண்ணணும். ஸோ இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் செப்பரேட் பண்ணி ஆனதும் நான் ஃப்ரண்ட்டோட ஆர்ம் ஹோல் மட்டும் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை வந்து ட்ரிம் பண்ணிக்கிறேன். பிகாஸ் ஃப்ரண்ட்டோட ஆர்ம் ஹோல் வந்து பேக்கை விட பெருசாக இருக்கணும். ஸோ அதை வந்து ட்ரிம் பண்ணி ஆனதும் இப்போ வந்து நெக்கு நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். பிகாஸ் பேக்குக்கு வந்து நான் கொஞ்சம் டீப் அண்ட் வைட் நெக் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த டிசைன் வந்து நான் இதுக்கப்புறம் ரிப்பீட் பண்ண போகிறதில்ல. ஏன்னா சிஸ்டருக்கு வந்து ரொம்ப வைடாக இருந்துச்சா, ஸோ அது வந்து பிடிக்கல. இது வந்து நான் சும்மா ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லி பண்ணது தான். எல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே, எல்லாத்துலேயும் நம்ம ஏதாச்சும் கற்றுப்போம் இல்லையா. ஸோ அது மாதிரி நினச்சி விட்டுடலாம். இப்போ வந்து நான் ஃப்ரண்ட்டோட மெயின் ஃபேப்ரிக் வந்து எடுத்து பாதியாக ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி டேபிள் மேலே வந்து போட்டுட்டு அதோட சென்டர் வந்து நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா அதை திரும்ப இந்த மாதிரி விரித்து போட்டுட்டு அந்த மார்க் பண்ணோம் இல்லையா சென்டர் பார்ட்டை, அங்கே வந்து நான் ஒரு லைன் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நெக்கை வந்து லே பண்ணுறேன். இங்கே வந்து லே பண்ணிவிட்டு நான் வந்து சைடில் இந்த மாதிரி சேஃப்டி பின் போட்டு எக்ஸஸ் கிளாத் எல்லாமே கட் பண்ணிடுறேன். அண்ட் இங்கே நான் வீ நெக் வந்து கொடுத்துருக்கேன். ஆனால் லேட்டரான் நான் வேறு நெக் டிசைன் வந்து மாற்றிட்டேன். ஏன்னா எனக்கு இது க்ளோஸ்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால தான் இப்போ நான் ஸ்டிச் பண்ணுறப்போவுமே கொஞ்சம் கரெக்ஷன்ஸ் வந்து பண்ணேன். மெஷர்மெண்ட்ஸில் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் வந்து வைட் அண்ட் டீப் வந்து இன்க்ரீஸ் பண்ணேன் இந்த நெக்கில். ப்ராப்பராக ஒரு ஸ்டிச் நெக்குக்கு கொடுத்தான அப்புறம் நான் வந்து மெயின் ஃபேப்ரிக்கோட இந்த நெக் பார்ட்டை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அண்ட் இதை வந்து ஃபினிஷ் பண்ணுறதுக்காக நான் வந்து க்ராஸ் பீஸ் வந்து இங்கே யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து இதுவே கொஞ்சம் திக்கர் மெட்டீரியல் ஆஃப் குர்த்தி யூஸ் பண்ணிங்கன்னா அப்படியே வந்து அதை கிளாத்தை ஃப்ளிப் பண்ணி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். சின்ஸ் இது வந்து கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதால நான் இந்த க்ராஸ் பீஸ் மெத்தட் வந்து யூஸ் பண்ணுறேன். அதை வந்து அதே ஸ்டிச் மேலேயே திரும்ப வச்சு ஸ்டிச் பண்ணி ஆனதும் நாட்சஸ் கொடுத்து இந்த மாதிரி ஃப்ளிப் பண்ணி முதல்ல டாப் ஸ்டிச் வந்து கொடுத்துக்கணும். அதுக்கப்புறமா அதை ப்ராப்பராக ஃப்ளிப் பண்ணிவிட்டு பேக் சைட் ஆஃப் ஃபேப்ரிக் போகிற மாதிரி வச்சுட்டு நான் வந்து ப்ரெஸ் ஸ்டிச் வந்து இந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். ஃபினிஷிங் எல்லாமே நல்லா வந்திருந்தது. நான் சூஸ் பண்ண பேக் டிசைன் மட்டும்தான் கொஞ்சமாக குளறுபடி ஆச்சு. அதே மாதிரி நான் வந்து சைட்லேயும் ஸ்டிச்சஸ் போட்டுட்டு எக்ஸஸ் கிளாத்தை வந்து கட் பண்ணிக்கிறேன். நான் சொன்னேன் இல்லையா ஃப்ரண்ட் நெக் வந்து சேஞ்ச் பண்ணேன் அப்படின்ட்டு, இந்த டிசைனுக்கு தான் நான் வந்து மாற்றினேன். ஸோ இது வந்து ஃபைனலாக ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த டிசிஷன் வந்து நான் ரொம்பவே நல்ல டிசிஷன் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா வீநெக் வச்சுருந்தா கண்டிப்பாக ஃப்ளாப் ஆகிருக்கும். ஸோ இதுவுமே வந்து சைடில் ஸ்டிச்சஸ் போட்டு எக்ஸஸ் கிளாத் எல்லாமே கட் பண்ணி ஆனதும் இப்போ வந்து நம்ம ஸ்லீவ் கட்டிங் வந்து பார்க்கலாம். ஸ்லீவ் எட்ஜில் வந்து நீங்கள் பிகினிங்கில் பார்த்த மாதிரி நான் வந்து பேட்ச் ஒர்க் வந்து வச்சுருப்பேன். ஸோ அதனால் இங்கே மெஷர் பண்ணுறப்போ அந்த பெல்ட் மாதிரி இருக்கு இல்லையா ரெட் கலர், அதை விட்டுட்டு நான் வந்து வெறும் ஸ்லீவ் லென்த்தை வந்து மெஷர் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு வந்து 27 இன்ச்சஸ் வந்துச்சு. ஸோ இங்கே வந்து 1/2 இன்ச் வந்து ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்கு, இன்னும் 1/2 இன்ச் அந்த பேட்ச் ஒர்க் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு
எக்ஸ்ட்ராவாக 1 இன்ச் ஸ்லீவோட லென்த்தில் சேர்த்து நான் கட் பண்ண போகிறேன். அதுக்கு நான் முதல்ல இங்கே வந்து பேப்பர் கட்டிங்கில் எப்படி ஃபேப்ரிக்கை ஃபோல்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி காமிச்சிடுறேன். இப்போ இதுதான் நம்மளோட ஃபேப்ரிக் அப்படின்னு சொல்லி நம்ம இமேஜின் பண்ணிக்கலாம். அதை வந்து நம்ம முதல்ல 4 ஃபோல்ட் வந்து பண்ணணும். அதுவும் இந்த மெத்தடில் தான் ஃபோல்ட் பண்ணணும். ஸோ தட் நம்மளுக்கு ப்ராப்பராக 2 ஸ்லீவ் வந்து கிடைக்கும். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஆனதும் இன்னொரு ஃபோல்டு வந்து கொடுத்துட்டு அதை வந்து நம்ம இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி ப்ராப்பராக லே பண்ணி வச்சுக்கணும். பார்த்திங்கன்னா 2 ஃபோல்டட் எட்ஜுமே நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். அண்ட் நம்ம வந்து அளவு குர்த்தி வைக்கிறதால அதில் இருக்கிற ஃபோல்டுமே அந்த ஃபோல்டு மேலே தான் வைக்கணும். ஸோ இப்போ நான் வந்து இதை வந்து ஃபோல்ட் பண்ண அந்த பார்ட்டுன்னு வந்து நினச்சிக்கலாம். சின்ஸ் நான் பேப்பரில் பண்ணுறதுனால இந்த ஸ்டெப்பை. ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்லீவை இந்த மாதிரி போட்டுட்டு ஃபர்ஸ்ட் எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட்டை வந்து நம்ம மார்க் பண்ணணும். அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணணும். இது ஸ்டிச்சிங்க்காக. அதே மாதிரி எட்ஜ் ஆஃப் த ஸ்லீவுமே வந்து மார்க் பண்ணணும். எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட் அண்ட் ப்ளஸ் 1/2 இன்ச் ஃபார் த ஸ்டிச்சிங். இப்போ இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அங்கே வந்து ஒரு மார்க் வந்து பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வந்து நமக்கு அந்த கர்வ் வந்து கொடுக்கும் அந்த ஸ்லீவில், அந்த பாயிண்ட். அதுக்கு கீழே கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது ஃப்ரண்ட் ஸ்லீவோட கர்வ் வந்து அங்கே வரும். ஏன்னா ஃப்ரண்ட் ஸ்லீவ் எப்போவுமே வந்து கொஞ்சம் டெப்த்தாக இருக்கும். ஸோ அதனால் இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸாக்ட் பாயிண்ட்லேருந்து அந்த ஷேப் வந்து கொடுத்துட்டு அகெயின் 1/2 இன்ச் எக்ஸஸாக விட்டு நம்ம வந்து கட் பண்ணணும். இப்போ நாம் 2 செப்ரேட் பீசஸ் ஆஃப் த ஸ்லீவ் வந்து செப்ரேட்டாக போட்டுட்டு ஃப்ரண்ட்டில் இருந்த அந்த டெப்த் மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதே ஸ்டெப் தான் வந்து நம்ம நெக்குக்கும் வந்து ஃபினிஷ் பண்ணுறப்ப யூஸ் பண்ணோம். என்னென்னா ஃபர்ஸ்ட் வந்து ராங் சைட் ஆஃப் த டிசைன் ஃபேப்ரிக் இருக்கும் இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி போட்டுட்டு ஜாயின் வந்து பண்ணிக்கணும் லைனிங் கூட. அதுக்கப்புறமா லைனிங் பக்கமாக அந்த உள்ளே இருக்கிற அந்த பிசுறு போகிற மாதிரி வச்சுட்டு அது மேலே ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு அகெயின் வந்து டாப் சைட், அதாவது ரைட் சைட் ஃபேப்ரிக்கில் வந்து நம்ம ஸ்டிச் கொடுத்து அதை வந்து எட்ஜை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கணும். இப்போது டிசைன் இருக்கிற ஃபேப்ரிக்கை லைனிங் மேலே எப்படி வச்சு அதை வந்து ஸ்டிச் போட்டு எடுத்துகிட்டு அகெயின் பிசுறு மேலே வந்து இந்த மாதிரி வச்சு நம்ம ஸ்டிச் வந்து கொடுத்துக்கணும். இப்போது பின்னாடி திருப்புனா வெறும் லைனிங் மட்டும் செப்ரேட்டாக எப்படி இருக்கும் அதை வந்து இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி ப்ராப்பராக அது மேலே ப்ளேஸ் பண்ணி இந்த மாதிரி பின் போட்டு நம்ம செக்யூர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம். ஒவ்வொரு பின்னாக வந்து அப்படியே நான் ரிமூவ் பண்ணிகிட்டே வந்தேன். அதுக்கப்புறமா நான் வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணி ஆனதோ ஒரு சின்ன பீஸ் ஆஃப் கிளாத் இந்த மாதிரி எடுத்து பிராஸ் ஸ்ட்ராப்புமே ரெடி பண்ணி ஷோல்டரில் வச்சு ஜாயின் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா நான் எப்போவுமே மிடில் ஆஃப் த ஷோல்டர் வழியாக தான் ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணுவேன். 3-4 ஸ்டிச்சஸ் வந்து கொடுப்பேன். அதே மாதிரி ஸ்லீவ்ஸ் ஜாயின் பண்ணி ஆனதும் சைட் ஸ்டிச்சோ வந்து போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து இந்த பீஸ் கிளாத்தில் வந்து ஸ்லிட் எப்படி ஃபினிஷ் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். எப்போவுமே நம்ம வந்து 2-3 ஸ்டிச் வந்து கொடுப்போம் சைட்ஸில். ஸோ அந்த மாதிரி கொடுத்து ஆனதோ பாட்டம் சைட்லேருந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் வந்து ஸ்லிட் வரைக்கும் எடுத்துகிட்டு வந்துடலாம். அதாவது அந்த ஓப்பன் வரைக்கும் எடுத்துகிட்டு வந்த அப்புறம் நெக்ஸ்ட்டு பக்கத்து சைடில் இருக்கிற ஃபேப்ரிக்கை இந்த மாதிரி கொஞ்சமாக மடக்கி விட்டுட்டு நம்ம வந்து ஒரு ஃபோல்டு வந்து பண்ணி ரெடியாக வச்சுக்கணும். 2 கிளாத்துமே ஜாயின் பண்ணி பிடிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு லைன் வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா ஃபூட்டர் லிஃப்ட் பண்ணிவிட்டு நீடில் திருப்பி இந்த மாதிரி அகெயின் டவுன்வர்ட் ஸ்டிச் கொடுத்தா நம்மளோட ஸ்லிட் பார்ட் வந்து ஃபினிஷ் ஆகிடும். ஸோ அவ்வளோதான் கைஸ், ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நான் கவலைப்பட்ட ஒரே விஷயம் அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குமா இல்லையா அப்படின்னு சொல்லி தான். இவங்க வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சிஸ்டர் சொன்னதால் எனக்கு ரொம்பவே ஹாப்பி. அவங்களோட ஆஃபீஸ்லேயுமே 2 பேர் வந்து என்கொயர் பண்ணாங்கன்னா. ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா, பாய் பாய்.